நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவை நாங்கள் நேரடியாக தாக்குவோம் அப்படின்னு இந்தியாவுக்கு கடுமையான மிரட்டலையும் சவால் ஒன்றையும் விடுத்திருக்கு பாகிஸ்தான். இதுக்கு இந்தியா என்ன சொல்லியிருக்கு, அப்படி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இப்போ புதுசாக என்ன பிரச்சனை கிளம்பியிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவை பழி வாங்குறதுக்காக இந்தியாவை பயன்படுத்தியிருக்கு சீனா. ஒரு அதிர்ச்சி தகவல் கிடைச்சிருக்கு, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்தில் முடிக்க முடியாது அப்படின்னு ஈரான் ஒரு பீனிக்ஸ் பறவையாக இப்போ வருது. இதை பற்றிய ஒரு முக்கியமான தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நம்முடைய நாடு நிறுத்தி வச்சிருக்காங்க. இதனால் சிந்து நதியிலிருந்து பாகிஸ்தானுக்கு தண்ணீர் செல்லலை. இப்பேற்பட்ட நிலையில தான் இந்தியா தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளலை அப்படின்னா நேரடியாக நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு மிரட்டல் விடுத்திருக்கிறாரு பாகிஸ்தானுடைய பிரதமரான ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள். நம்முடைய நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல் தொடர்ந்துட்டு வருது. இதற்கு முக்கிய காரணம் பாகிஸ்தானுடைய செயல்பாடு மட்டும்தான். பயங்கரவாதிகளை வளர்த்து உலகம் முழுவதும் சப்ளை செஞ்சுட்டு வரும் பாகிஸ்தான் நம் நாட்டுடைய அமைதியை சீர்குலைக்கவும் சதி வேலைகளில் ஈடுபட்டுட்டும் வருது. இதனால தான் நம்மிடமிருந்து பிரிந்தாலும் கூட பாகிஸ்தான் இன்னும் பகையாளியாகவே தொடருது. நாட்டுடைய வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு பற்றி எல்லாம் கவலைப்படாத பாகிஸ்தான் நம்முடைய நாட்டில் குழப்பத்தை எப்படி ஏற்படுத்துறது அப்படிங்கிறதுலையே அதிக கவனம் செலுத்திட்டு வருது. இதனால தான் பாகிஸ்தான் இன்னும் வளராமலேயே பின்தங்கிய நிலையில் இருக்கு. இப்பேற்பட்ட நிலையில தான் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் நம்முடைய நாட்டை சீண்டி இருக்கிறாரு. நம்முடைய நாட்டுக்கு ஒரு நேரடியான ஒரு மிரட்டலை விடுத்திருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். இது தொடர்பாக அவர் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தான் எப்போதும் அமைதியை விரும்பும் நாடு, அமைதியாக இருப்பதை பலவீனமாக யாரும் நினைக்க வேண்டாம். பாகிஸ்தானுக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கைக்கும் பலமான பதிலடி கொடுக்கப்படும். எங்களுடைய அமைதிக்கான எதிரியாக இந்தியா இருக்கு. பாகிஸ்தானுடைய ஒவ்வொரு சொட்டு நீரும் எங்களுடைய சிவப்பு கோடு, அதாவது தாண்டக்கூடாத எல்லை அப்படின்னு நான் தெளிவாக அறிவிக்கிறேன். இந்தியா தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளலைன்னா அதுக்கு நேரடியான பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு திமிராக மிரட்டல் ஒன்று விடுத்திருக்கிறாரு. பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் இப்படி மிரட்டல் விடுத்திருப்பதன் பின்னணியில் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நம்முடைய நாடு நிறுத்தி வச்சிருக்கிறதாம். இந்த ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம் பார்த்தீங்க அப்படின்னா 1960ஆம் ஆண்டு உலக வங்கி மத்தியஸ்தம் செய்ய இந்திய பாகிஸ்தான் இடையே கையெழுத்தாச்சு. இந்த ஒப்பந்தத்தின்படி சிந்து நதியுடைய தண்ணீரை 20% இந்தியாவும் 80% பாகிஸ்தானும் பயன்படுத்தி கொள்ளணும். சிந்து நதி மற்றும் அதன் துணை ஆறுகளுடைய நீரை இரண்டு நாடுகளும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதன்படி தான் மேற்கு நதிகளாக இருக்கும் சிந்து, ஜூலம், செனாப் உள்ளிட்டவற்றின் தண்ணீர் பாகிஸ்தானுக்கும், கிழக்கு நதிகளாக இருக்கும் ரவி, ஃபியாஸ், சட்லஜ் ஆகியவற்றின் தண்ணீர் இந்தியாவுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இதன் மூலம் சிந்து நதி நீரால் பாகிஸ்தானில் விவசாயம் செழித்தது. மக்களுடைய குடிநீர் தேவை பூர்த்தியானதோடு மட்டுமில்லாமல் நீரிலிருந்து மின் உற்பத்தியும் தயாரிக்கப்பட்டது. தற்போது சிந்து நதி நீர் ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டிருக்கிறதுனால பாகிஸ்தானுக்கு தண்ணீர் கிடைக்காம இருக்கு. பாகிஸ்தானுடைய மொத்த மக்கள் தொகை 24 கோடி அப்படின்னு கணக்கிடப்பட்டுள்ள நிலையில தான் சுமார் 22 கோடி பேர் சிந்து நதி நீரை நம்பி இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரமும் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு. சிந்து நதியிலிருந்து பாகிஸ்தானுக்கு தண்ணீர் திறந்து விட வேண்டும் அப்படின்னு அந்த நாடு தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாலும் கூட மத்திய அரசு செவி சாய்க்கல. இதனால அவ்வப்போது பாகிஸ்தான் அரசியல்வாதிகள் மிரட்டல் விடுத்துட்டு வர்றாங்க. அந்த வகையில தான் தற்போது பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் இப்படி ஒரு மிரட்டல் விடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே மறைமுக வர்த்தக போர் நீடிக்குது. அமெரிக்க அரசாங்கம் சீனாவுடைய பல்வேறு பொருட்களுக்கும் தொடர்ச்சியாக பலவிதமான வரிகளை விதிச்சுட்டு வருது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் அமெரிக்க சந்தையை கைவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சீனா இந்தியாவை ஒரு கேடயமாக பயன்படுத்துறது தெரிய வந்திருக்கு. அமெரிக்கா விதிக்கும் அதிகப்படியான இறக்குமதி வரிகளிலிருந்து தப்பிக்க சீன பொருட்கள் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் வழியாக அமெரிக்காவுக்குள்ள சட்டவிரோதமாக அனுப்பப்படுவது இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. வெள்ளை மாளிகையுடைய தி கிரேட் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஸ்கேம் அப்படிங்கிற பெயர்ல ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. சீனாவுடைய இந்த குள்ளநெறித்தனத்தால அமெரிக்க அரசுக்கு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா $19 பில்லியன் இருந்து $29 பில்லியன் வரைக்கும் வரி வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்த அறிக்கை சொல்லியிருக்கு. சீனா தன்னுடைய பொருட்களை நேரடியாக அமெரிக்காவுக்கு அனுப்பாம இந்தியா, மெக்சிகோ, கனடா, ஐரோப்பிய ஒன்றியம், ஜப்பான், தென்கொரியா போன்ற 40க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு அனுப்பி அங்கே பேக்கிங் செஞ்சோ அல்லது லேபிள்களை மாற்றியோ அல்லது சிறிய அளவிலான மாற்றங்களை செஞ்சோ அவற்றை அந்தந்த நாட்டு பொருட்கள் போல அமெரிக்காவுக்கு அனுப்புவதாக அமெரிக்க அதிபருடைய வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவேரா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த 40 நாடுகளை 3 அடுக்குகளாக அமெரிக்கா பிரிச்சிருக்காங்க. இதில் இந்தியா டயர் 1 அப்படிங்கிற பிரிவில் வைக்கப்பட்டிருக்கு. புனே, குஜராத், சென்னை தொழில் மண்டலத்திலிருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் பம்புகள் மற்றும் கம்ப்ரஸர்கள் மூலம் சீன பொருட்கள் அமெரிக்காவில் நுழைவதாக இந்த அறிக்கை சொல்லப்பட்டிருக்கு. புனேயிலிருந்து இந்திய பொருளாக வெளியேறும் ஒரு சீன நிறுவனத்தின் பம்புகள் அமெரிக்காவுடைய சின்சினாட்டி போன்ற நகரங்களில் இருக்கும் தொழில் உற்பத்தி வாய்ப்புகளை தடுக்குது அப்படின்னு நவோரா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு.
இந்த நிலையில தான் சீனாவுடைய மோசடிகளை தடுக்க சரக்கு கப்பல்களை அமெரிக்காவுக்கு வருவதற்கு முன்பே கண்காணித்து சந்தேகத்துக்குரிய பொருட்களை கண்டறிய டிடெக்டிவ் பார்டர் அப்படிங்கிற ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்த அமெரிக்கா திட்டமிட்டிருக்காங்க. இதில் கண்டெய்னர்கள், அதில் இருக்கும் பொருட்கள் கண்காணிக்கப்படும். இதில் ஏதேனும் நிறுவனங்கள் அல்லது நாடுகள் வர்த்தக மோசடியில் ஈடுபடுறது கண்டறியப்பட்டால் குறிப்பிட்ட அந்த சரக்குக்கு மட்டுமல்லாமல் கடந்த ஓராண்டு முழுவதும் அந்த நிறுவனம் அனுப்பிய அனைத்து சரக்குகளுக்கும் பின் தேதியிட்டு அபராத வரி வசூலிக்கப்படும் அப்படின்னு அமெரிக்க அரசு சொல்லியிருக்காங்க. இனி வரும் அனைத்து வர்த்தக ஒப்பந்தங்களையும் இந்த வர்த்தக மோசடியை தடுக்கும் ஆன்டி டிரான்சிட்மெண்ட் விதிகள் கட்டாயமாக்கப்படும். இந்தியா போன்ற நாடுகள் சீனாவுக்கு உதவும் வகையில் வர்த்தகத்தை மேற்கொண்டாங்கன்னா அவங்கெல்லாம் அமெரிக்க சந்தையில் பெற்றிருக்கும் முன்னுரிமை மற்றும் வர்த்தக சலுகைகளை இழக்க நேரிடும் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. கடந்த 2018ஆம் ஆண்டு அமெரிக்கா சீனா மேலே வர்த்தக போரை தொடங்கி பல பொருட்களுக்கும் அதிகபட்ச வரியை விதிச்சிச்சு. அதுக்கப்புறம் சீன நிறுவனங்கள் வரியை செலுத்தாமல் அமெரிக்க சந்தையை அடைய இந்த மாதிரியான வழிகளை பின்பற்றி வருவதாக வெள்ளை மாளிகை கருதுறாங்க. இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு வரும் வேளையில தான் இந்த விவகாரம் முக்கியத்துவம் பெற்றிருக்கு. இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ஈரானுடைய மிக முக்கியமான இடங்கள் மீது தாக்குதல் நடத்தி வெளிநாடுகளில் இருக்கும் ஈரானுடைய சொத்துக்களை முடக்கி மொத்தமாக கதையை முடித்துவிட வேண்டும் அப்படின்னு அமெரிக்கா தீவிரமாக முயற்சி செஞ்சாங்க. ஆனால் இப்போது பிரிக்ஸ் அமைப்பின் மூலம் ஈரான் மீண்டும் உழைக்க தொடங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஈரான் விஷயத்தில் அமெரிக்கா நடந்து கொண்டது கொஞ்சம் கூட சரியே இல்லை. உலக நாடுகள் இதை சொல்லியும் கூட ஆயுத தாக்குதலை தாண்டி பொருளாதார ரீதியிலான தாக்குதலை அமெரிக்கா தீவிரப்படுத்தியிருக்கு. ஈரான் கச்சா எண்ணெயை விற்று தான் பணத்தை சம்பாதிக்குது. இதை புரிந்து கொண்ட அமெரிக்கா ஈரானிடம் எண்ணெய் வாங்கினால் எங்களை பகைத்து கொண்டதாக அர்த்தம், எங்கள் நாட்டு கூட வர்த்தகம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிருச்சு. இது ஈரானுடைய அடிமடியில் கை வைக்கும் கதை. அமெரிக்காவுடைய அச்சுறுத்தலுக்கு பயந்த பல நாடுகள் ஈரான் எண்ணெயை வாங்குவதை நிறுத்திட்டாங்க. இதனால் ஈரானுடைய கஜானா காலியாக தொடங்குச்சு. அதே போல் ஒரு நாடு இன்னொரு நாட்டு கூட வர்த்தகம் செய்ய வேண்டும் அப்படின்னா அதுக்கு ஸ்விஃப்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற பண பரிவர்த்தனை சிஸ்டம் தேவை. கூகுள் பே மாதிரி இதை புரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்விஃப்ட் சிஸ்டத்தை அமெரிக்கா தான் கையில் வச்சிருக்கு. அதனால் இந்த அமைப்பிலிருந்து ஈரானை தூக்கிவிட்டது. இதனால் ஈரானுக்குள்ள அந்நிய நேரடி முதலீடுகள் வரவே இல்லை. மொத்தமாக வர்த்தகமும் செய்ய முடியலை, வெளிநாட்டு முதலீடுகளும் வரல, கையில் இருக்கிற காசும் செல்லா காசாக மாறிடுச்சு. இப்படி ஈரானை எல்லா பக்கமும் சுத்து போட்டது அமெரிக்கா. நிலைமை இப்படி இருக்கையில் தான் பிரிக்ஸ் வங்கி இருக்குல்லே அதில் ஈரான் உறுப்பினராகும் முடிவை எடுத்திருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. நம்ம ரிசர்வ் பேங்க் மாதிரி ஈரானில் சென்ட்ரல் பேங்க் இருக்குது. இந்த வங்கியுடைய ஆளுநர் அப்துல் நாசர் ஹேமதி பிரிக்ஸ் வங்கியுடன் ஈரான் இணைய இருப்பதை உறுதி செஞ்சிருக்கிறாரு. கடந்த 2024 ஈரான் பிரிக்ஸ் அமைப்பில் இணைந்து விட்டது. அதனால் பிரிக்ஸ் வங்கியில் இணைவதும் ரொம்ப ஈஸி. இந்தியா, சீனா, ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகள் இந்த பேங்கில் உறுப்பினராக இருக்காங்க. இந்த வங்கியில் இணைந்தால் மற்ற நாடுகளுடன் வியாபாரம் செய்ய அமெரிக்க டாலர் வேண்டியதில்லை. சொந்த கரன்சியில் பொருட்களை வாங்கலாம், விற்கலாம். அதனால் ஈரானுடைய கரன்சியான ரியால் மதிப்பு அதிகரிக்கும். மறுபக்கம் புதியதாக சேரும் நாடுகளுக்கு பிரிக்ஸ் வங்கி கடன் கொடுக்கும். ரோடு போட, துறைமுகங்கள் அமைக்க, மின்சார உற்பத்தி, இப்படி அடிப்படை விஷயங்களை செய்து கொள்ள ரொம்பவும் குறைந்த வட்டியில் பிரிக்ஸ் பேங்க் கடன் கொடுக்கும். இந்த கடனுக்கு 1008 கையெழுத்தெல்லாம் தேவையில்லை, ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருளாதார ஸ்டெபிலிட்டிக்காக ஈரான் பிரிக்ஸ் வங்கியில் இணையுது அப்படின்னாலுமே இது அமெரிக்காவுக்கு தான் பேக் ஃபயராக இருக்கும். ஏன் அப்படின்னா பிரிக்ஸ் வங்கியுடைய நோக்கம் அமெரிக்க கரன்சியான டாலரை காலி செய்கிறது தான். ஏற்கனவே இந்த வங்கியில் பெரிய கைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது எண்ணெய் சப்ளையை கையில் வச்சுருக்கும் ஈரான் உள்ளே வர்றது ட்ரம்ப்புக்கு தான் சிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்கள் என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.